Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 8th May 2023. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட தகவலை பார்க்கலாம். ஏஷியன் டவ் ஜோன்ஸ் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். 1.65%, S&P 1.85, நாஸ்டாக் 2.25%. இது வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான ஒரு ஏற்றமாக இருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய எக்கனாமிக்கல் டேட்டா எல்லாமே ஃபேவரா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ஆசிய சந்தைகளும் தற்போது ஏறிய வியாபாரமாகி வருகிறது. இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது HX நிஃப்டி அப்படின்றது நம்மளுடைய நிஃப்டி சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் மார்ஜினலி கேப் அப் அப்படின்னு சொல்றோம். இப்போதைக்கு அந்த மார்ஜினல் கேப் அப் ஹோல்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியீடு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட ஒரு க்ளூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறத காட்டுது. நிஃப்டியோட ரேஞ்ச் அதே ரேஞ்ச் தான், மாற்றமில்லை. 17,850 சப்போர்ட் ஆகும். மேல ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ 18,350 அப்படின்றது மிக மிக வலிமையான தடையாக மாறி உள்ளது. நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 42,000, மேல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 44,300 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு வலிமையான தடை நிலையாக தற்போது இருந்து வருகிறது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 10-year பாண்ட் இல்லை, பெரிய மாற்றம் இல்லை, 3.43%. டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் மார்ஜினலி டவுன் 101.17 பார்க்குறோம். இன்ஃபேக்ட் பிரெட் குரூட் ஓரளவுக்கு ரீபவுண்ட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா யூஎஸோட ஜாப் டேட்டா அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எக்கானமி அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு நம்பப்படுகிறது. 75.34. கோல்டு வந்து 2020 டாலர் பெர் அவுன்ஸ் அப்படின்னு இருக்கிறத பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 81.80, பெரிய மாற்றம் இல்லை, அதே நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து யூஎஸோட தற்போதைய முக்கியமான தகவல்கள் தான் சந்தையோட திசையை தற்போது தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்ட்ராங் ஜாப் டேட்டா அப்படின்றது மிகப்பெரிய அளவில் சந்தையை வந்து மேல் நோக்கி திருப்பி இருக்கிறத பார்க்குறோம். முக்கியமா ரெசஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை, எக்கானமி ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு தகவல். குறிப்பா ஆப்பிள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குவார்டர்லி ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சந்தையை உயர்த்துவதற்கு ஒரு காரணமாக இருப்பதாக பார்க்கிறோம். எஃப்ஐஎஸ் பொறுத்தவரைக்கும் 7,777 கோடி, 777 கோடி என்ற அளவுக்கு வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு மாறாக டிஐஸ் வந்து கடுமையான ஒரு விற்பனையை முடுக்கி விட்டுருக்காங்க. 2,735 கோடி என்ற அளவுக்கு. ஒருவேளை கீழ் நோக்கி இறங்கி வரும்போது வாங்குவதற்கு தேவையான பணம் என்பதும் அவருக்கு தேவை இருக்கும் அல்லவா? நிஃப்டியை நம்ம ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை 11 AM எக்ஸ்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல லைவா அனலைஸ் பண்றோம். அதை நீங்க பார்க்கலாம். கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேற்றுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்மேஷன் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இது வந்து செல்லர்ஸோட டாமினன்ஸை காட்டுற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இந்த 18,300 லெவல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறி இருக்கிறதையும், இப்போதைக்கு 18,000 முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலில் பார்க்குறோம் கேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை 18,000 உடைக்கப்பட்டால் 200 புள்ளிகள் இறங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.